ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? 2 பிரிஞ்சி இலை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 4-5 பீஸ் பட்டை, அப்புறம் ஒரு 4 ஏலக்காய். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் ஒன்றை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய தக்காளி. அதுக்கப்புறமா இன்னொரு வெங்காயத்தை நான் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம மிக்சியில் இது மொத்தமே நாம் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இது என்னென்னா, பச்சை மிளகாய் ஒரு 4, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, பூண்டு இந்த அளவுக்கு, அப்புறம் இஞ்சி. இது எல்லாத்தையுமே நாம் மிக்சர் ஜாரில் ஒரு கொரன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்திருக்கேன். பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் கொஞ்சம், நூக்கல் உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 4-5. அதுக்கப்புறம் பட்டாணி. என்கிட்ட பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷானது இல்லை, அதனால் காஞ்ச பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி 1/2 கிலோ அரிசியை நான் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 50 mlக்கு தயிர். இது தாங்க தேவையான பொருட்கள். இப்போ நாம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நாம் எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நாம் இதில் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு பெரிய வெங்காயத்தை அதை அதில் சேர்த்துடலாம். இப்போ ஆனியனை சேர்த்தியாச்சு. ஆனியன் சேர்த்த உடனே தான் நீங்கள் புதினாவை அதில் சேர்த்துருங்க. எப்பவுமே புதினாவை இந்த மாதிரி ஆயிலில் நீங்கள் வதக்கி செஞ்சு பாருங்கள், அதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது ஆனியனும் புதினாவும் ஓரளவு வதங்கிடுச்சு. இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, இஞ்சி, பூண்டு, இன்னொரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நாம் அதில் சேர்த்து வதக்கிடலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பூண்டும் இஞ்சியும் பேஸ்ட்டாக தான் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மிக்சர் ஜார்லேயே போட்டுட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு 1/2 ஸ்பூன் மிளகு சீரகத்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை வதக்கிறதுல சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிடலாம். இதை நல்லா கலந்து வச்சுருங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போதே நான் இதில் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பை இதில் ஆட் பண்ணிடுறேன். அப்போ தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடியில் ஒட்டாமல் வதங்கி வரும். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா நாம் கொதித்து வரும்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், பத்தலைன்னா இன்னும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி அடியில் ஒட்டாமல் வரும் உப்பு போட்டிங்கன்னா. இப்போ இதில் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நான் இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது இதுக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சள்தூள் சொல்லாமல் விட்டுட்டேன். இதை பாருங்கள், நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பியூர் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அண்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இது தவிர நான் வேறு எந்த தூளும் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பியூர் மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதை நம்ம இப்போவே இதில் சேர்த்துடலாம். ஃபைனலாக சேர்க்கறதுக்கு பதில் நம்ம இப்போவே இதில் இந்த மிளகாத்தூளை சேர்த்தோம்னா உங்களோட பிரியாணி கலர் எதுவும் ஆட் பண்ணாமலேயே நல்ல கலருக்கு வரும். நீங்கள் வேணால் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயிலே மிளகாத்தூளை நீங்கள் வதக்கும் போது உங்களோட பிரியாணி நல்ல கலரில் இருக்கும். நீங்கள் எந்த ஃபுட் கலரும் இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிடணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நாம் எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க.
காய்கறி வதங்கிட்டுருக்க சமயத்தில் நம்ம அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதில் அரிசி உங்களுக்கு ஒட்டாமல் வரணும் பிரியாணியில் அப்படின்னா அதுக்கு என்ன டிப்ஸ்னால், இந்த மாதிரி நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கும் போது தண்ணி இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும். இது ஓரளவுக்கு கிளியராக வர வரைக்கும் நீங்கள் ரிப்பீட்டடாக கழுவும்போது அரிசி பிரியாணியில் உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும். காய்கறிங்க ஓரளவுக்கு வெந்திருக்க சமயத்தில் நாம் எடுத்து வச்சுருக்க தயிரை இதில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடலாம். இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதில் நல்லா வதங்கட்டும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அடிப்பிடிக்காமல் வதக்கிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நாம் இது நல்லா வதக்கி விட்டியாச்சு. இதுக்கு நம்ம தேவையான தண்ணியை இதில் சேர்த்துடலாம். தண்ணி எப்போவுமே நாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு நாம் 1.5 கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். பட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். எப்படின்னா இப்போது நீங்கள் உள்ளே பார்க்குறீங்க, இதில் உங்களுக்கு தண்ணி அவ்வளோவா இல்லை. சில சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேவி நிறைய இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் தான் நீங்கள் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரையாக தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி இந்த மாதிரி டம்ளரில் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் 4 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போது நான் இதில் இந்த மாதிரி கிளாஸில் 2 கிளாஸஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதுக்கு 4 கிளாஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி நல்லாவே கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு இதை நம்ம கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பிரியாணி நல்லா மூடி போட்டு கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரியே இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நாம் ஊற வச்சு இருக்க இல்லையா, அந்த அரிசியை தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இதை நாம் அதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் அரிசியை சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அதையும் நான் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு நல்லா கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாதத்தோடு சேர்ந்து வெந்து வரும்போது கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ நாம் இதில் எல்லா பொருளையுமே ஆட் பண்ணியாச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் மூடி போட்டு ஒரு 4 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் தான் வச்சு குக் பண்ண போகிறீங்க. இந்த 4 மினிட்ஸில் நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக கிளறி விடுங்க. ஏன்னா நாம் அப்படியே 4 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு விட்டுட்டோம்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் அப்பப்போ ஓப்பன் பண்ணி அதை கிளறி விடுறேன். அவ்வளோதாங்க, 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றிட்டுருக்கு. இப்போ நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு சிம்லையே ஒரு 15 மினிட்ஸ் வைக்க போகிறீங்க. பிரியாணி நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ நான் மூடி போட்டுட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டுட்டு ஒரு வெயிட் எடுத்து வச்சிட்றேன். எப்பவுமே இந்த பிரியாணி செய்யும்போது உங்களோட லிட்டு மூடி ரொம்பவே க்ளோஸ்டாக இருக்கணும். ஒரு இடத்துலையும் கேப் வரக்கூடாது. அப்போ தான் அது உள்ளேருந்து வர அந்த ஆவிலேயே உங்களுக்கு பிரியாணி நல்லா வெந்து வரும். இப்போ நான் இதை சிம்மில் வச்சுட்டேன். இன்னொரு 15 மினிட்ஸ்க்கு நாம் இப்படியே விட போகிறோம். அவ்வளோதாங்க, 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு முடிச்சாச்சு. இப்போ பார்க்கலாம் நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. பார்த்திங்களா, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீயை இப்படி மேலே தூவி விட்டுடலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன், பாய்.